மூத்த பாடலாசிரியர் சிவசக்தி தத்தா திங்கட்கிழமை இரவு ஹைதராபாத்தில் உள்ள அவரது மணிகொண்டா இல்லத்தில் காலமானார். அவருக்கு வயது 92. பாடலாசிரியராக மட்டுமல்லாமல் தெலுங்கு சினிமாவில் திரைக்கதை, எழுத்தாளர், ஓவியர், இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளராகவும் இருந்தார். பாகுபலி படங்களுக்கும் எஸ் ராஜமௌலியின் அனைத்து படங்களுக்கும் இசையமைத்த இசையமைப்பாளர் கீரவாணி இவரது மகன் ஆவார். சிவசக்தி தத்தா எழுத்தாளர் விஜேந்திர பிரசாத்தின் மூத்த சகோதரர், ராஜமௌலியின் தந்தை. இறுதி சடங்கு குறித்த விவரங்கள் இன்னும் வெளியாகவில்லை. செய்தி வெளியானதிலிருந்து ரசிகர்களும் தொழில்துறையினரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். சிவசக்தி தத்தா 1932 கொடூரி சுப்பராவ் என்ற பெயரில் பிறந்தார். சிறு வயதிலிருந்தே கலைகள் மீது அவருக்கு சிறப்பு காதல் இருந்தது. பள்ளி படிப்பை பாதியில் நிறுத்தியதால் வீட்டை விட்டு ஓடிப்போய் மும்பையில் உள்ள சர் ஜே கலைப்பள்ளியில் சேர்ந்தார். டிப்ளமோ முடித்த பிறகு தனது சொந்த ஊரான கோவூருக்கு திரும்பினார். அந்த காலகட்டத்தில் கமலேஷ் என்ற புனைப்பெயருடன் ஓவியராக இருந்தார். பின்னர் தனது பெயரை சிவசக்தி தத்தா என்று மாற்றிக்கொண்டார். அவர் பன்முக திறமை கொண்டவர். இசை, கிட்டார், சித்தார் மற்றும் ஹார்மோனியம் ஆகியவற்றை கற்றுக்கொண்டார். 1988 புகழ்பெற்ற இயக்குனர் ராகவேந்திர ராவ் இயக்கத்தில் வெளியான சூப்பர் ஹிட் படமான ஜானகி ராமுடு மூலமாக அவருக்கு முதல் வாய்ப்பு கிடைத்தது. தெலுங்கு சினிமாவிற்கு சிவசக்தி தத்தாவின் பங்களிப்பை வார்த்தைகளில் சொல்ல முடியாது. மெகா ஸ்டார் சிரஞ்சீவி தனது இரங்கலை தெரிவித்து அஞ்சலி செலுத்தினார்.